சிஎஸ்கேவுக்கு அடுத்த கோச் யாரு? ஹல்பி மோர்கலா? இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியாம பல பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2-3 சீசனா சிஎஸ்கே அணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறதுனால டீம்ல இருக்கிற பிளேயரை மாத்தி பார்த்தாங்க, கேப்டனை மாத்தி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. கடைசியா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கோச்சே மாத்தலாம்னு பிளமிங்க தூக்கிட்டாங்க. சிஎஸ்கேவுல அவரை தூக்கின உடனே அவங்களுடைய சகோதர அணியான ஜேஎஸ்கே, டிஎஸ்கே அதுல மட்டும் விட்டு வைப்பாங்களா? அங்கேயும் தூக்கிட்டாங்க. என்னதான் அந்த மனுஷனை இங்கிருந்து தூக்குனாலும் இங்கிலாந்து கிரிக்கெட்ல, அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்ல தலைமை பயிற்சியாளர் ஆக்கி வச்சிருக்காங்க. ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கு இப்போ ஒரு கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது சிஎஸ்கேவுல 5 சீசனா விளையாடி இருந்த ஜேஎஸ்கேவுக்கு பிளமிங் கீழே ஒரு துறைக்கு கோச்சா இருந்த ஹல்பி மோர்கலை இப்ப ஹெட் கோச்சா ஜேஎஸ்கேவுக்கு மாத்தி இருக்காங்க. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் தான், எப்படி 3 பிரான்ச்சுக்கும் பிளமிங் கோச்சா இருந்தாரோ அந்த மாதிரி ஹல்பி மோர்கல் கோச்சா இருப்பாருன்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி முடிவு பண்ணிருச்சு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கோச்சை நியமிக்க போறதா. ஆனா இந்த இடத்துல ஹல்பி மோர்கலோட பிளான் ஜேஎஸ்கேவுல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 50% அடுத்த ஐபிஎல்ல கண்டிப்பா ஹல்பி மோர்கல் தான் சிஎஸ்கேவுக்கு கோச்சா இருப்பாரு. தோனி பிளஸ் கோச் ஹல்பி மோர்கல் இந்த காம்போ மட்டும் 2027 அமைஞ்சதுன்னா 2027 டைட்டில் சிஎஸ்கே அடிக்குமா அடிக்காதான்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க.